வெல்கம் டு அமிர்தாக்ஷயம். இன்னைக்கு ஆம்லேட்ல நூடுல்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எக்கு 3 எடுத்துட்டு அதில் உப்பு சிறிது, பெப்பர் சிறிது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதை தவால ஆம்லேட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆம்லேட்டை நல்லா ரோல் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேனில் எண்ணெய் விட்டுட்டு இப்போ சின்ன சின்னதாக நறுக்கிய ஜிஞ்சர் 1 ஸ்பூன், கார்லிக் 1 ஸ்பூன், கிரீன் சில்லி 2 சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இதில் சின்ன சின்னதாக நறுக்கிய ஆனியன் 1 கப்பையும் சேர்த்துக்கலாம். சின்னதாக நறுக்கிய தக்காளியையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இப்போ இதில் மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், பெப்பர் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆம்லேட் நூடுல்ஸை தூவி விட்டுட்டு மெல்ல கிளறி விடணும், இல்லைன்னா உடஞ்சிரும். லேசான கரண்டி இல்லைன்னா ஃபோக்கை யூஸ் பண்ணிட்டு நல்லா கிளறி விடுங்க. இதில் மல்லி இலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஈவினிங் இந்த ஆம்லேட் நூடுல்ஸை ஸ்நாக்ஸாகவும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். வெரைட்டி ரைஸுக்கு சைடிஷாகவும் எடுத்துக்கலாம். எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.